11ஆம் நூற்றாண்டில் இறந்த செங்கிஸ்கானின் தந்தை எசுகையின் இறுதிச் சடங்கு மரபும் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த திரு ரத்தன் டாட்டா அவர்களின் பார்சி இன இறுதிச் சடங்கு முறையும் ஒன்று. செங்கிஸ்கானின் தந்தை எசுகையின் இறப்பிற்கு பிறகு போர்ஜுகின் இனக்குழுவுடன் ஒன்றாக வாழ்ந்து வந்த டாய்ஷூட் இனக்குழுவினர் எசுகையின் குடும்பத்தை தனியாக விட்டுவிட்டு வேறிடத்திற்கு மாறினார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு எசுகையின் இரண்டாவது மனைவியும் செங்கிஸ்கானின் தாயுமான ஹோலுனை நோக்கி வந்தது. பசி அந்த குடும்பத்தை வாட்டியது. ஹோலுன் நதியில் மீன்களை பிடித்தும் காட்டில் கிடந்த உதிர்ந்த பழங்களை எடுத்துக்கொண்டு வந்தும் அந்த குடும்பத்தின் பசியை போக்கினாள். செங்கிஸ்கான் தன் தாய்க்கு பெரும் உதவியாக இருந்தார்.